பிரியன் சாரியாவை பற்றி இன்னைக்கு எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிரியன் சாரியாவை நம்ம இந்த சீசனோட ஃபஸ்ட்டு பஞ்சாப் மேட்ச் அப்போயே நம்ம பிரியன் சாரியாவை பற்றி சொல்லியிருந்தோம். ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான பேட்ஸ்மேன், ஒரு 6-6லாம் அடிச்சிருக்காரு, சூப்பராக ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இன்னைக்கு சூப்பராக அடித்தார். பட் வந்து அது சென்னை கூட வந்ததில் தான் ஒரு வருத்தம். மற்ற டீம் கூட அடிச்சிருந்தா இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பையன் வந்து ஒரு முதல்ல ஒரு ரியாக்ஷனே காட்ட மாட்டான். ஒரு 100 அடிச்சதுக்கு அவன்கிட்ட ஒரு சந்தோஷம், ஏதோ ஏனதானு ஒரு செஞ்சுரி செலிப்ரேஷனு. அதை சொல்கிறேன், நான் வந்து அவ்வளோ ரியாக்ட் பண்ண மாட்டேன். பட் வந்து உள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா விளாட்னாரு. ஒரு பயமே இல்லாமல் ஒரு ரிஸ்க் எடுத்தார், நிறையா ரிஸ்க் எடுத்தார். ரிஸ்க்குன்னு தேவையான ரிவார்டும் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் வந்து சிஎஸ்கே கிட்ட இருந்து நிறையா லூஸ் பால்ஸ் வந்துச்சு இன்னைக்கு. பேட்டிங் ஒரு கன்சர்னாக இருந்தது போய் இன்னைக்கு ஒரு பவுலிங்லேயே ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு ரொம்ப ஒரு பூவரான அவுட்டிங் பவுலிங்கில் இன்னுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பிரியன் சாரியாவை தவிர்த்து சஷாங்க் சிங் ஒரு 50 அடிச்சிருந்தாலும் அது ஒரு ஃப்ளூயன்ட் 50 கிடையாது. ஸோ பிரியன் சாரியாவை அவங்க சீக்கிரமே கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு 180 170லே நிற்பட்டு இருந்திருக்கலாம். அதை அவங்க பண்ணாமல் விட்டாங்க. அது மாதிரி பஞ்சாபோட ஃபீல்டிங் வந்து நம்மளோட மட்டமாக ஃபீல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கைக்கு வர்றது எல்லாத்தையும் இந்த தெரியாமல் விடுற மாதிரி தெரிஞ்சே விடுற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு மோசமான ஃபீல்டிங் பஞ்சாப்க்கு. அது அவங்கள அடுத்தடுத்த மேட்சஸில் வந்து பஞ்சாபை பெரிய லெவலில் அது காஸ்ட் பண்ணணும். அதை கண்டிப்பாக பஞ்சாபும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம சொன்ன மாதிரி பஞ்சாப் இந்த தடவை ஒரு ஃபர்மிடபுளான ஒரு சைடு. அவங்களுக்கு நிறையா ஒரு சான்ஸ் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு மேக்ஸ்வெல்லாம் அடிக்கவே இல்லை. மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஸ்கேமர் அப்படி இப்படி சொன்னாங்க. மேக்ஸ்வெல் அடிக்கிறப்போ வந்து அடித்தா பயங்கரமாக அடிப்பான். ஸோ மேக்ஸ்வெல்லாம் அடிக்கிறப்ப இன்னும் டீம் பயங்கரமாக போகும்.